ஸோ வழக்கமாக விடுறது ஃப்ரைடே சாட்டர்டே லீவு. ஸோ இப்போ சண்டேயும் மண்டேயும் சேர்த்து லீவ் விட்டாங்க. இன்றைக்கி டியூஸ்டே. ஸோ இப்போ பின்னாடி கிடக்குது பார்த்தீங்களா திங்ஸு, இதெல்லாம் போய் கொடுத்துட்டு வரணும். இது கீழே மல்லாம் இருக்குது. ஸோ ஒட்டா போட்டிருப்பான் இன்றைக்கி போடு, இன்றைக்கி முடிஞ்சிருக்கும். அப்புறம் இந்த வண்டி இடத்துல போய் மாட்டியிருந்தேன். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இப்போது மீண்டும் ஸ்கூல் டியூட்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த 2 நாள் வந்து நேஷ்னல் டேவா. ஸோ அதனால் அந்த 2 நாள் லீவ் விட்டுருந்தாங்க. ஸோ வழக்கமாக விடுறது ஃப்ரைடே சாட்டர்டே லீவு. ஸோ இப்போ சண்டேயும் மண்டேயும் சேர்த்து லீவ் விட்டாங்க. இன்றைக்கி டியூஸ்டே. ஸோ அதனால் இன்றைக்கி ஸ்கூலு இருக்குது. ஸோ அதனால் நேற்று நைட்டே மெசேஜ் பண்ணி கேட்டேன் மேடம்கிட்ட எத்தனை மணிக்கு வரணும்னு சொல்லி. ஸோ மேடம் சொன்னாங்க யோசிச்சுட்டு ஒரு 7 மணிக்கா வா அப்படின்னாங்க. ஏன் இன்றைக்கி புதுசாக 7 மணின்னு இழுக்கிறாங்கன்றது தெரில. பட் பார்ப்போம், ஏதாவது இருக்கும். தூங்கி எழுந்து லேட்டாக கூட எழுந்திரிக்கலாம், அதனால் 7 மணிக்கு சொல்லலாம். இல்லை இப்போ கூட ஒன்றும் இல்லை, ஃபோன் பண்ணி ஃபகத் வண்டி எடுத்துகிட்டு வான்னு கூட சொல்லலாம். மாற்றி இப்படி சொல்லலாம் இப்படி சொல்லலாம், ஏதாவது நடக்கும் இப்போ. பட் அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், கிச்சனில் இப்போ தான் டீயை குடித்தேன், ஏஞ்சி வந்து வண்டியில் உட்காந்துருக்கேன். மணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6:33 ஆகுது. இதுக்கப்புறம் தான் ஸ்கூலுக்கு கிளம்ப வேண்டியது இருக்கும். ஸ்கூலுக்கு போவோம். போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்ப்போம் வேறு எங்கேயாச்சும் போகிற மாரி இருக்குமான்றது சத்தியமாக தெரில. தூக்கம் இல்லை நேற்று, ஆனால் தூக்கம் வருது, நல்லா கண்ணாக எரியுது எனக்கு. என்னால் கண்ணாடி இதை வீடியோவும் பார்க்க முடியல, வெளியே இதுவும் பார்க்க முடியல, அந்தளவுக்கு எரிச்சலாக இருக்குது. ஸோ பார்ப்போம். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டால் தான் சரிப்பட்டு வரும் போல இருக்குது. சரிங்களா? சரிங்க, ஸ்கூலுக்கு போவோம். போயிட்டு வந்ததுக்கப்புறம் வேறு எங்கேயாச்சும் போகிறது அந்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். இல்லை அங்கேருந்து வேறு எங்கேயாச்சும் இப்போ போவாங்களா? இப்போ ஸ்கூலுக்கு போய்ட்டு நேராக வீட்டுக்கு தான் வருவாங்க. பார்ப்போம். ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்ததுக்கப்புறம் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா? ஹே கைஸ், ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ரூமில் உட்காந்துருக்கக்குள்ள இப்போது ஒரு 10 மணிக்கே ஃபோன் பண்ணி திட்டினாங்க. என்ன திட்டினாங்கன்னா, பக்கத்து நான் உன்ட்ட அன்றைக்கி என்ன சொன்னேன், சாப்பாடு கொடுக்குள்ள பிளேட் வாங்கி வந்துருன்னு சொன்னானா இல்லையா, நீ ஏன் இன்னும் வாங்கலைன்னாங்க. மேடம் இல்லை மேடம் நான் மறந்துட்டேன் அப்படின்னேன். சரி விடு சொல்லிட்டு வச்சிட்டாங்க. திரும்பவும் ஃபோன் இதுக்கு பண்ணாங்க, அதில் திரும்பவும் வச்சிட்டாங்க. திரும்ப ஃபோன் பண்ணி என்னை பேசவே விடலை, ஸ்கூல் டியூட்டி இருக்குன்னு கூட சொல்ல விட மாட்டேன்றாங்க. சரி நேரில் போய் சொல்லலான்னு பார்த்தா பையோட கையில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. முடியல. ஸோ இப்போ பின்னாடி கிடக்குது பார்த்தீங்களா திங்ஸு, இதெல்லாம் போய் கொடுத்துட்டு வரணும். இது கீழே மல்லாம் இருக்குது. ஸோ அது மேலே வச்சிட்டேன், இடம் இல்லை. அதனால் என்ன பண்ணுறது, இது போய் கொடுத்துட்டு எங்கே போகிறோம்னா தஃப்னா கிட்டே போகிறோம். ஸோ இப்போ அங்கே போயிட்டு இந்த ஜாமான்லாம் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு அடுத்தது எங்கே, ஆமாம் இது மட்டும்தான் கொடுக்குற வேலை இருக்குது. ஃபஸ்ட்டு மஜ்லிஸ் போகணும். கீழே ஒரு சின்ன மல்லாம் இருக்குது, சாப்பாடு இருக்குது. ஸோ அதை கொடுத்துட்டு அடுத்தது நம்ம தஃப்னாக்கு போவோம். போயிட்டு இந்த ஜாமான் கொடுத்துட்டு வருவோம். கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் எப்படி போகிறோங்கிறத வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். ஹே காய்ஸ், இப்போ நம்ம நிற்கிறது வந்து அல் சத்துக்கிட்ட இருக்கிற சிக்னல் தான். ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேகமூட்டம் சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. ஸோ சரியான டிராஃபிக்கும் இருக்குது இன்றைக்கி. என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை தானே. ஸோ இந்த டைம் டிராஃபிக் இவ்வளோ இருக்காது, பட் இருக்குது, ஏன்னு தெரியவில்லை. சிக்னல் போட்டாங்களா? நம்ம இப்போ லெஃப்ட் எடுக்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ நிற்கிறது லெஃப்ட் ட்ராக்கு. லெஃப்ட் சைடில் எடுத்துறது பார்த்தீங்களா, அது யூ-டர்ன் ட்ராக்கு. ரைட் சைடில் எடுத்துறது வந்து ஹோட்டலு கிராண்ட் ரெசிடென்சி. சாரி, கிராண்ட் ரெஜென்சியா? ஆமாம், ரெசிடென்சிட்டேன். ஸோ இந்த வழியாக தான் போகிறோம், போய்கிட்டே இருக்கும். நான் உங்களுக்கு வந்து ஃபோனுக்கான கேமரா காட்டுறேன் உங்களுக்கு. ஏன்னா இப்போ நான் போகிற வழியில் கண்டிப்பாக இருக்கும். ஃபோனுக்கும் ப்ளஸ் சீட் பெல்ட்டு போடாமல் இருக்கிறதுக்கும் கேமரா கண்டிப்பாக அது அடிக்கும். ஃபோனை தொட்டாலே அது வந்து இவ்வளோ சீக்கிரம் கட்டினா பாதிக்கு பாதிலாம் கிடையாது. ஃபுல் பேமெண்ட்னா ஃபுல் பேமெண்ட் கட்டியே ஆகணும். அது அந்த ஆப்ஷன் அந்த ஃபோனு கேமராக்கு மட்டும்தான் இருக்குது. மற்றபடி மற்ற எல்லாத்துக்குமே ஆஃபர் இருக்குது. சீக்கிரம் கட்டினா பாதிக்கு பாதி. இப்போது 600 ரியால் ஃபைன் வந்து போச்சுன்னா மீதி 300, பாதிக்கு பாதினா 300 ரியால் கட்ட வேண்டியதான். அது ஒரு மாதமாக அது டைமிங் இருக்குது, ஒரு மாதத்துக்குள்ளே கட்டணும். ஸோ பார்ப்போம். ஸோ நான் ரெகுலராக ஹாஸ்பிட்டல் போகிற வழி பார்த்தீங்கன்னா அவங்கள கூட்டிகிட்டு அந்த ரைட் சைடு போகுது பார்த்தீங்களா ரோடு. ஸோ அந்த வழியாக தான் போவேன். இப்போது ஹாஸ்பிட்டல் போகிற வேலை இல்லை, அவங்க வீட்டுக்கு வந்ததுனால நமக்கு இப்போ அந்த அலைச்சல் இல்லை. ஸோ அதனால் சந்தோஷமாக இருக்குது. பட் இருந்தாலும் நம்மளை இவங்க இந்தமாரி ஜாமான் கொடுத்தே நம்மளை அலைய விட்றாங்க. அந்த பில்டிங்கு தெரியுது பார்த்தீங்களோ அந்த சைடில் தான், அதுதான் கார்னிஷ் ரோடுன்னு வாங்க, கார்னிஷில் இருக்குது. ஸோ அந்த வழியாக போகக்குள்ள இந்த வண்டி கிடைக்கல. பட் அதுக்கேற்ற மாரி இந்த ஸ்டாண்டும் கிடைக்கல எனக்கு வீடியோ எடுக்கிற மாரி.
இருந்தால் நான் அவங்களுக்கு அந்த லைன் அப்படியே லைட்டிங்கோட காமிச்சேன்னா சூப்பராக இருக்கும் நைட் டைமில். இந்த லெஃப்ட் சைடு எடுத்துறது பார்த்தீங்களா, இதுதான் ஸ்பீடு கேமரா. 80 மேலே போச்சுன்னா இந்த பேக் சைட்லேருந்து அடிக்கும் பிளார்னு. மாடி பஸ் நிற்கிது பாருங்கள் லெஃப்ட் சைடில், சிக்னல்கிட்ட நிற்கிது மாடி பஸ்ஸு. அந்தமாரி பஸ்ஸு நான் இப்போ தாங்க ரீசெண்டாக பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா இப்போது கத்தார் நேஷ்னல் டே நடந்துகிட்டு இருந்துச்சா, ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, அது இப்போது பஸ் நிறைய விட்றாங்க. இதெல்லாம் கார்டன், இதெல்லாம் எதுக்குன்னே தெரில. இது நான் இப்போ தான் பார்க்குறேன், இதெல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன். ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது இருக்குமோ, வாய்ப்பு இருக்குது. இது வந்து பார்க். இது லெஃப்ட் சைடில் உள்ளது ஏதோ கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸு, அது என்னன்னு தெரியல எனக்கும். நேஷ்னல் சைபர் செக்யூரிட்டி ஏஜென்சி. வாவ், சைபர் கிரைம் பிடிக்கிற இடம் போல இருக்குது. பட் இங்கே அது யூஸ்ஃபுல்லும் இல்லை, ஆனால் ஏர்போர்ட்டில் நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட வந்தாச்சு, அந்த பிரிட்ஜு கிட்ட தான் இருக்குது அந்த கேமரா. பார்ப்போம். அந்த பிரிட்ஜுக்கு மேலே அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு கீழே கரெக்டாக பாருங்கள், அங்கே தான் வச்சுருக்கானுங்க. பட் இதுவே எடுத்துகிட்டு போகலாமா வேணாமான்னு நான் யோசிக்கிறேன். எங்கே இதுவே பிடிச்சிருமோன்னு. நான் உங்களுக்கு வீடியோவில் ஃப்ரீஸ் பண்ணி காட்டுறேன். பைத்தியமாக இருப்பாங்க போல இருக்கு. எங்க இருந்தா வராங்களோ தெரியல. இந்நேரத்துக்கு இடிச்சு தொலைஞ்சிருப்பான். வா, கொஞ்ச நேரத்தில் உயிர் போயிடுச்சுடாப்பா. நல்ல வேலை வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். ஒட்டா போட்டிருப்பான் இன்னைக்கு. போடு, இன்னைக்கு முடிஞ்சிருக்கும். அப்புறம் இந்த வண்டி எடுத்துகிட்டு போய் மாட்டியிருந்தேன், யாரை கேட்டு எடுத்துகிட்டு போனேன், எதுக்கு எடுத்துகிட்டு போனன்ற ஒரு சண்டை பிடிச்சிருப்பாங்க இன்னைக்கு. எங்கே அந்த ஷிஃப்ட்டுக்காரன் ஓடிட்டானா? இந்த நிற்கிறான் பைத்தியக்காரன். கண்ணை எங்கே வச்சுட்டு ஓட்டுறான்னு தெரில. இந்நேரத்துக்கு ஆல்மோஸ்ட் இடிச்சிருப்பான் ஹார்ன் அடிக்கலனா. கண்ணை எங்கே வச்சுட்டு ஓட்டுறாங்கன்னு தெரில. சரி கைஸ், இப்போ போவோம். இந்த ஜாமான் கொடுத்துட்டு ரிட்டன் போகிறப்ப வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஸோ கைஸ், வீட்டில் திங்ஸை கொடுத்தாச்சு. இப்போது ரிட்டன் எங்கே போயிட்டுருப்போன்னா வீட்டுக்கு தான். இல்லை 1xலேயே வச்சு எடுப்போம், அப்போ தான் கரெக்டாக எல்லாமே தெரியும். எதுக்கு தான் வண்டியை ஓட்டுறாங்கன்னு தெரில. இவ்வளோ வேகமாக ஓட்டுறானுங்க, இடிக்கிற மாதிரியே ஓட்டுறானுங்க. என்ன இவ்வளோ ஷேக் ஆகுது? இந்த பிரிட்ஜுக்கு அப்படியே பின்னாடி பேக் சைடில் கேமரா வச்சுருந்தேன், காணும். இல்லை எடுத்துட்டாங்களா? சூப்பரு. ஸோ பின்னாடி வழியாக அடிக்கிற மாதிரி கேமரா இங்கே பிரிட்ஜு கீழே வச்சுருந்தானுங்க. இப்போ அந்த கேமராவும் எடுத்துட்டானுங்க. எடுத்ததுனால நமக்கு நல்லதாக போச்சு. ஏன்னா இந்த ரோட்டை ஒரு 80க்கு மேலே போக முடியாது. போனால் ஃப்ளாஷ் பிளார்னு அடிக்கும் பின்னாடியே. ஸோ இப்போ இந்த கவர்மெண்ட் குவார்ட்டர் சொன்னேன்ல, இந்த சைபர் ஏஜென்சி, இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு இடத்துக்கு போவேன் நான். இந்த ரைட் சைடு உள்ள அப்போ அந்த கார் வருது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே ஒரு வீடு இருக்குது. அது லாஸ்ட்டில் அந்த வீட்டுக்கும் அடிக்கடி போவேன். இப்போ அங்கே போகிறதில்ல, ஏன்னு தெரில. பட் இதுதாங்க கத்தாரில் இருக்கிற வியூ. நான் ஃபஸ்ட்டே காமிச்சிருப்பேன், நிறைய வீடியோவில் காமிச்சிருப்பேன், காமிக்காமல் இருந்திருப்பேன். ஏன்னா அப்போலாம் நம்மள்ட்ட இந்தமாரி ஸ்டாண்டு கிடையாது வச்சு எடுக்கிறதுக்கு. ஸோ இப்போ அந்த போய் ஜாமான் கொடுத்த வீட்டில் நல்லா பார்த்துக்கிட்டான் அவன். வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க எல்லாம் விசாரிச்சுட்டு அப்புறம் உட்காரு, நான் மேடம்கிட்ட சொல்கிறேன் எதாவது கிடைக்கும்னாங்க. கடைசியில் மேடம் தூங்கிட்டு இருக்காங்களாம், ஏந்திரிக்க இல்லையா. மணி பார்த்தீங்களா 11 இன்னும் ஏந்திரிக்க இல்லையா. இதுக்கப்புறம் ஏந்திரிச்சு அவங்க நாஸ்டா பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பார்ப்பாங்களாம் ஜாமான் என்னென்ன இருக்குன்றது. என்னடா இன்னைக்கு இவ்வளோ டிராஃபிக் இருக்குது. சிபிஆர் நியூ மாடல் ரைட் சைடில் போது பாருங்கள், சிபிஆர்னு போட்டுருந்துச்சு அதில். ஆனால் பைக்கு ரேட்டாக பார்த்துங்க, கொள்ள ரேட்டுங்க அது. எப்போ நம்ம ஒருத்தனை வழி விட்டான், நமக்கு ஒன்றும் வழி விட மாட்டேன்றான். கண்ட்ரி ரூட்
நம்ம ஊரில் இங்கே நிற்கிற வண்டியெலாம் எது இருக்குதுன்னு சொல்லுவோமா, இந்த நிசான் சன்னி இருக்குது, இந்த லெஃப்ட் சைடில் இருக்க அந்த கியா வண்டி இல்லை, அந்த க்ரே கலரில் இருக்கிறது அது மாதிரி நிற்கிறது. சென்ட்ரா இருக்கான்றது எனக்கு தெரில. லக்ஸஸ் இருக்கும், இப்போது நிறையா பார்த்துக்கிட்டு இருக்கோம், லக்ஸஸ்லாம் நிறைய இருக்கிறது. இந்தமாரி பிக்கப் நம்ம ஊரில் இல்லை. முன்னாடி இந்த நமக்கு நேராக நிற்கிற லைன்லேயே முன்னாடி நிற்கிற பஜ்ஜீரோவும் இல்லை, அதே சேம் டைப்பு. நான் பார்த்ததில்ல, இருக்கா இல்லையான்னு தெரில, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். பட் நான் வந்து பார்த்தது கிடையாது. க்ரீனு வந்துருச்சுப்பா, கிளம்பலாம். இந்தமாதிரி டைம் வந்தாங்க நிறைய ஆக்சிடென்ட் நடக்கும். இண்டிகேட்டர் போட்டிருக்கானா? சரி, இண்டிகேட்டரை போட்டு போவேன்டா. இண்டிகேட்டர் தான் போட்டு அதெல்லாம் தான் நான் வழி விடுறேன். இந்தமாரி இண்டிகேட்டர் போடாமல் ஏறவனை நினச்சா தான் காண்டாகுது. இப்போல்லாம் இந்த ஃப்ரீ ரைட்டுக்கு கொண்டு கேமரா வச்சிட்டானுங்க. இங்கே இருக்கு பார்த்தீங்களா கேமரா, இதுவும் ஃப்ரீ ரைட்டுக்குள்ள கேமரா தான். ஸ்பீடு போனால் அடிக்கும். ஆனால் இன்ன வரைக்கும் அதை மென்ஷன் பண்ணல, எவ்வளோ ஸ்பீடில் போய் திரும்பணுன்றது. அதை மென்ஷன் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். என்ன ஒரு 40, 50 அந்த மாதிரி ரேஞ்சில் திருப்பினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் தான் சொல்லுவாங்க. பட் நான் வந்து 50க்குள்ளே தான் திருப்புறேன். அதுக்கு மேலே திருப்பினா எங்கே ஃப்ளாஷ் அடிச்சிச்சு முடிஞ்சிடும். அப்புறம் முதலாளி ஆக ஏன் வேகமாக போனேன், சம்பளத்தை வந்து கட்டு. சரி கைஸ், வீட்டு பக்கத்தில் வந்தாச்சு. இப்போ போவோம். சாப்பிட்றது என்ன இருக்குன்னு தெரில, சாப்பாடு அதை பார்க்கணும். சரி ஓகேங்களா, இந்த வேலை முடிஞ்சிச்சா? இப்போ நேராக வீட்டுக்கு போவோம். போயிட்டு அடுத்ததாக வேலை இருந்தால் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா? முட்டை ரைஸா? கைஸ், ஒரு வழியாக மேடமை கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாச்சு. எங்கே போனோன்னா வக்கராவுக்கு போயிருந்தேன். 5:30க்கே சொன்னாங்க. ஸோ வண்டி தொடச்சிட்டு இருந்தேன். சரி 5:30 தானே ஆகுதுன்னு சொல்லிட்டு நானும் விட்டேன். 5 மணிக்கு ஃபோன் பண்ணதுக்கு 5:30 வர சொன்னாங்க. அதுக்குள்ளே வண்டியை கழுவிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரத்துக்குள்ளே ஃபோனே பண்ணிட்டாங்க துடைக்கிறதுக்குள்ளே. ஸோ அதனால் போகக்குள்ளே நான் என்னால் வீடு எடுக்க முடியல. சரி அங்கே போயாவது எடுக்கலான்னு பார்த்தா அங்கே வீடு இருந்துச்சு. ஸோ அங்கே எங்கேயுமே நிறுத்ததுக்கு இடமே இல்லை. ஒரு 1 மணி நேரம் கழிச்சு வந்துட்டாங்க. வக்கரா இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் தான் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் வந்தேன். மணி 7:30 ஆகுது. 7 மணிக்கு கிளம்புனா 7:30 ஆகிடுச்சு. வந்தாச்சு. எதுக்கு போனாங்க ஏன் போனாங்கன்னு தெரில. ஸோ அதுவும் ஒரு அண்ணன் வீடாக, அது எனக்கு தெரியாது. ஸோ இப்போ எங்கே போகிறோன்னா ரூமுக்கு தான் போகிறோம். இன்றைக்கி நைட்டுக்கு சாப்பாடு மீண்டும் ஹோட்டலாக இருக்கணும், இல்லை என்றால் கிச்சனாக இருக்கணும். இது 2 தான் இருக்கும். மற்றபடி வேறு எங்கேயுமே இல்லை. ஏன்னா மஜ்லிஸில் மீண்டும் ஆள் இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரில, தலையை வலிக்குது. ஸோ பார்ப்போம் கிச்சனில் என்ன இருக்குன்னு தெரில. மதியம் செஞ்சது அது குழம்பே சாப்பிட முடியாமல் தான் முட்டை கிண்டி சாப்பிட்டோம். நைட்டுக்கு என்ன பண்ண போகிறோன்றது சத்தியமாக தெரில. பார்ப்போம், வெளில தான் மேக்ஸிமம் போய் சாப்பிடுவோம். பார்ப்போம். சரி கைஸ், மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். ஓகேங்களா? மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐக்கனை தட்டி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா வீடியோஸும் வந்து சேரும். ஓகேங்களா? பாய். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்.